அதாவது நம்ம பழைய தமிழெல்லாம் பார்த்தா இன்னும் தோண்ட தோண்ட நம்மளுக்கு கிடைக்க போகிற பார்த்தா இன்னும் வந்து பூமி உருவான காலத்தில் நம்ம தமிழ் உருவாகிருக்குன்ற மாதிரி இல்லை அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. என்ன நம்ம நம்ம 5300 சொச்சம் தான் பார்த்துருக்கான் அத்தனை ஆண்டு. ஆனால் இன்னும் போகிற பக்கம் பார்த்தா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம தமிழ் வந்து உருவானதுக்கு அப்படி அடையாளமெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதை கேட்கும்போது அது நம்ம தமிழ்நாட்டில் கீழடி கிராமத்தில் இப்படி அழகான ஒரு 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 பொக்கிஷம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும்போது உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு உடம்புல ஒரு ரத்தம் அப்படியே பொங்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மண்ணில் இது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட இடத்த அழகாக உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு நம்ம ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் ஐயா அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் உலகம் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்கார். இதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து இது எவ்வளோ அழகாக அந்த இடத்துல இருக்க போகிற தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்க. இதெல்லாம் உள்ளே நான் பார்க்குறப்ப நான் இது இப்போ தான் முத வர்றேன். நான் அது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு தடவை வந்தேன் நான். ஆனால் இவ்வளோ அழகாக இந்த அளவுக்கு அதை பெரிய சிறப்பாக்கி வச்சுருக்காங்க அன்றைக்கி நம்ம தமிழக அரசு. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது இந்த பூமி வேறு யார் பூமியும் இல்லை, என் தாய் பிறந்த ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர் இந்த கீழடி கிராமம். இங்கே தான் பிறந்தது. எங்கள் அம்மாவுடைய சொத்துக்கிட்டு எங்கள் அம்மா பழைய வீடெல்லாம் இங்கே லேசாக இடிஞ்ச மணிக்கு இருக்குது உள்ள. அது நாங்கள் இன்னும் சரியாக அதை பார்க்கல நாங்கள். ஆனால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் தான் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து, இந்த ஊரில் தான் எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி என்ன மாதிரி பிள்ளைகளை பெற்றது இந்த ஊர் தான். என் தம்பி தங்கச்சி எல்லாம் நான் பிறந்தது இங்கேருந்து மதுரையில். ஆனால் அம்மா பிறந்து கல்யாணம் ஆனது பூரா இங்கே தான். இந்த மண்ணில் இப்படி ஒரு அதிசயம் இருக்குன்றதை பார்க்கும்போது நினைக்கும்போது அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பெற்ற தாய் ஊரில் இந்த தமிழ்நாட்டில் எங்கள் அம்மா பிறந்து தவழ்ந்த மடி இந்த கீழடி மண்ணு தாங்கும்போது ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை இந்த அளவுக்கு இன்னமும் சிறப்படுத்தி கொண்டு வர ஐயா தமிழக முதலமைச்சருக்கு இன்னமும் எத்தனை கோடி வணக்கம் சொன்னாலும் பொருந்துங்கிறதாங்க. இது வேறு எந்த ரமேஷ் சொன்னார். இப்போ இது வந்து இதுக்கு இடைப்பட்ட அந்த இதுக்கு இடைப்பட்ட இதில் வந்து எங்கேயுமே இல்லைங்கிறத அவர் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானு இப்படி ஒவ்வொரு நாடகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில எங்கேயுமே இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு கிடச்ச பெரியது. இது அவன் நம்மக்கிட்ட வணிகம் பண்ணுது, நம்ம அவனுக்கிட்ட வணிகம் பண்ணுது. அவன் ஒரு சின்ன சின்ன அழகான ஒரு பொருளை கொடுத்து நம்மகிட்ட வணிகம் பண்ணதுக்கு வேண்டிய அடையாளமெல்லாம் இங்கே இருக்குது. ஆக உலகத்திலே தொன்மை வாய்ந்த மொழி, மூத்த மொழி, தாய்மொழி இந்த தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழியை எல்லாரும் எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த உலகமாக இருக்கட்டும் நஞ்சத்தி மாதத்தி நம்ம பேசலாம், தைரியமாக சொல்லலாம். இது அதை தமிழ் மொழிங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரம் இருக்குங்க. இப்படி மொழியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மற்ற மொழி? இதோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆங்கிலம் இருக்குது. இந்த இருமொழி போதும் நம்மளுக்கு. அதுதான் நான் அன்றைக்கி சொன்னேன். நான் எதையுமே இதை புகுத்த வேணாம். அது பாட்டுக்கு வந்து வெளியூருக்கு போகிறாரா, வெளிநாட்டுக்கு போகிறாரா, அங்கே ஜப்பான் போகிறாரா, போய் கற்றுக்குங்க போங்க. அதை கொண்டாந்து இங்கே தெரியாதீங்க. ஏன்னா எப்பயுமே இந்த தமிழுக்கு இருக்க உயிர், அந்த சக்தி, அந்த இறை சக்தியே இந்த தமிழுக்குள்ளே அடங்கியிருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்கிறேன், உணர முடியுது. அது என்னுடைய தாய் மண்ணில் கீழடியில் எங்கள் அம்மா பிறந்த ஊர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இது நான் முதல்ல வந்து பார்த்த விட இது ரொம்ப ரொம்ப அருமையாக பெருமையாக இருக்குது. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொன்னேன், இப்படிப்பட்ட இடத்த நல்லா இந்த அளவுக்கு உலகம் பூரா கொண்டு சேர்த்த ஐயா தமிழக முதல்வருக்கு லட்சம் கோடான கோடி வணக்கம் சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் சொன்னால் கூட அது பத்தாதுங்க. ஐயா 100 கோடி வாழ்ந்து இந்த தமிழுக்கு இன்னும் அவர் பெருமை சேர்க்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருமை சேர்க்கணும், இந்த தமிழ் மொழிக்கு அவர் பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும் அவர் ரொம்ப எப்பயுமே அவர் பிடிவாதமாக இருக்காருங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் பூரா நம்ம எல்லாருமே அவரை நேசிக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு நிதி உதவியோடு 2 பேரும் போய் ஸ்பெயினில் போய் இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 2 பேரும். அப்போ எவ்வளோ ஆர்வத்தோடு போயிருக்காங்க பாருங்கள்.
நம்ம தமிழ் குழந்தைய. இதை நினைக்கும்போது இந்த அஜயும் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தழுவலாம் போல இருக்குது. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து நிறையா இதில் ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு இன்னும் வலு சேர்க்கணும். தமிழ் எங்கே போனாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் தான் நம்ம தெய்வம், தமிழ் தான் நம்ம தாய். தமிழ் தான்டா, நான் தமிழன் தமிழன் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அது எல்லா மற்ற மொழியெல்லாம் கேவலம் சொல்ல விரும்பல. நான் தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் மூத்த மொழி. இந்த மொழிக்கு எல்லாருமே வர இளைஞர்கள், மாணவ மணிகள்லாம் எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான். ஆனால் இதோடைய மொழி எவ்வளோ பெரிய உலகம் பூரா பரவியிருப்பாங்க. விண்ணிலேருந்து மண்ணிலேருந்து விண்ணு வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மொழி இது. இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி செய்யும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே போய் கற்றுட்டு வந்திருக்காங்க பாருங்க. வாழ்க தம்பி, வாழ்க ரமேஷ். அது இங்கே தான் மதுரையில் தான் இருக்கேன். இங்கே இவ்வளோ நாள் சென்று வந்ததுக்கு என்னையும் மன்னிச்சிங்க. ஏன்னா வருவேன் பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த கொஞ்சமாக வேலை நடக்கும்போது நான் வரல. இன்றைக்கி பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஐயா தமிழகம் முதல்வருக்கு வாழ்ந்த கோடான அப்படி வணக்கங்கள். வேறு மியூசியம் வேறு